இந்த நினைவு கூறுதலுக்கு ஆயத்தமாகும்படியான ஒரு பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்னாரு ஏசாயா 53ஆம் அதிகாரம். ஆமா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் தான் பார்க்க போறோம். பட் அதோடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 573வது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். என்ன ஒரு கொஸ்டின் இந்த பாடத்துல பாத்தீங்கன்னா, அவர்தாமே அப்படிங்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது நமக்கு கிளியரா தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இதுதான் கேள்வியை உண்டாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் ஏன் சுமக்கலை? தேவன் அவரை அதுக்கு அனுப்புனார். தேவன் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பின நோக்கம் ஒன்னு ரான்சம் கொடுக்கறதுக்கு, இன்னொன்னு பாவ நிவாரண பலி. எந்த இடத்துலையுமே தேவன் என்ன சொல்லினா, நீங்க போய் எல்லாருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய நோய்களையும் சுமந்து கொள்ள சொல்லி தேவன் எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்துக்கு சொல்லவும் இல்லை. அது இயேசு கிறிஸ்து முன்னாடி வைக்கப்பட்ட ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து பண்ணுவார்னு சொல்லி ஏசாயா சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம இந்த பாடத்துடைய கேள்வியா நம்ம வச்சிருக்கிறோம். ஒருவேளை ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறது உண்டுன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டதும் நம்முடைய நோய்களை சுமந்ததும் எங்க இருக்கிறப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில இருக்கக்கூடிய கடைசி மணித்துளிகளில் அவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு நினைக்கிறது வழக்கம். ஆனா இந்த வசனத்துல நடைபெற்ற இந்த ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில சிலுவையில் மட்டும் நடந்த விஷயம் அல்ல. அவர் சிலுவையில் இருக்கும்போது நடந்த விஷயம் மாத்திரமல்ல, அவருடைய என்டையர் சர்வீஸ்லயும் நடந்திருக்கு. ஆனா இது ஏன் நினைச்சு நமக்கு தெரியல. ஏன்னா தேவன் அவர்கிட்ட இதை கேட்கவே இல்லை. ஆனா செஞ்சார். எப்ப செஞ்சார்னா, சிலுவையில் இருக்கும்போது மாத்திரமல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் செஞ்சார். இதோடைய ஃபுல்ஃபில்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மேத்யூ 8 chapter 16th verse. பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிடியாதவர்கள் எல்லோரையும் சொந்தமானார். கண்டிப்பா தெரியும் இந்த வசனம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். எந்த இடத்திலும் இது சிலுவையில் நடைபெற்ற சம்பவம் கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிசாசு பிடித்திருந்த அநேகரை கொண்டு வந்தாங்க. அவங்கள என்ன பண்ணிருக்காருன்னா, இயேசு கிறிஸ்து குணமாக்கி அனுப்பிச்சிருக்காரு. குணமாக்கி அனுப்புனார் இல்லையா? அனுப்பி முடிச்ச உடனே மத்தேயு என்ன எழுதுறாருன்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து செஞ்சது எந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஃபுல்ஃபில்மெண்ட் எப்ப இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் அநேக ஜனங்களுடைய வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும் போது அதை பார்த்துட்டு இருந்த மத்தேயு என்ன ரெக்கார்ட் பண்றாருன்னா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பண்ணுவாருங்கிற விஷயத்த ஏசாயால இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா சொன்ன மாதிரி செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டாரு. இப்ப கொஸ்டின் என்னன்னா, நம்முடைய பலவீனங்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமந்தார். ஆனா எப்பன்னு கேட்டா சிலுவையில் அல்ல, அவர் அற்புதங்கள் பண்ணும்போது நடந்திருக்கு. இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேம் கொஸ்டின். அவர் இந்த பூமிக்கு வந்து ஜீவன் கொடுத்தா மட்டும் போதும். யாருடைய பலவீனங்களையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய நோய்களையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத பட்சத்துல எதற்காக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவர்களுடைய பலவீனங்களை சுமந்தார் அப்படிங்கிற கேள்விதான் இந்த பாடத்துடைய ஒரு மைய கருத்து. இதுலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நம்ம பார்க்க போறோம். நம்ம மேல மட்டும் இல்ல, முதல்ல யூத ஜனங்கள் மேல, அப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தின் மேல, அதுக்கு இடையில 1,44,000 இவங்க மேலே என்ன அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் கண்டுபிடிப்போம். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றவருடைய பலவீனங்களை சுமந்தார் என்ன மத்தேயு ரெக்கார்ட் பண்ணிட்டார். ஆமான்ட்டு. அப்ப எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படின்னா இது ஒரு ப்ராசஸ். இது அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலையா இருக்கு. இந்த வேலையை நம்முடைய ஆண்டவரா முன் வந்து தேவன் கேட்காமலே அவர் செய்யறாருன்னா, இந்த ப்ராசஸ் செய்வதற்கு யார் காரணம்? தானா முன் வந்து நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பண்றாரு இல்லையா? மத்தேயு ரெக்கார்ட் பண்ணிருக்காரு இல்லையா? இந்த விஷயம் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ செய்யணும்னு சொல்லிட்டு யார் முடிவெடுத்தா? நம்பர் 1 தேவன். உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். நம்பர் 2 இயேசு கிறிஸ்து. நம்பர் 3 யூத ஜனங்கள், அவருடைய சபை, எல்லா ஜனங்கள்.
சோ 3 ஆப்ஷன் தான். ஒண்ணு தேவன் டிசைட் பண்ணாருன்னா, தேவன் டிசைட் பண்ணார் வசனம் இருக்கும். எங்கேயுமே தேவன் இயேசு கிறிஸ்துவ மத்தவங்க பலவீனத்தை போய் நீ ஏத்துக்கோன்னு சொல்லவே இல்லை. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க மாட்டேன். மூணாவது, நம்ம எல்லாம் தேவன் காரணமா, இயேசு கிறிஸ்து காரணமா, நம்ம எல்லாரும் காரணமா? எதுக்கு காரணம் கேட்டா, எதற்காக தேவன் சொல்லாத ஒரு விஷயத்த, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை நம்முடைய ஆண்டவர் ஏன் சுமந்தார்? இதுதான் இந்த பாடத்துடைய கடைசியில் விடை கண்டுபிடிக்க போறோம். சோ இது கேள்வி, பதில் இல்லை. இந்த 3ல எது சரியான பதிலா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே சரியான பதிலா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க போல் இருக்குது. ஏன்னா பதில் வரல. ஆரம்பத்துல இங்கே ஒரு சில குரல்கள் கேட்டுச்சு, இப்ப இந்த குரல்கள் இல்ல. காரணம், ரிக்குவயர்மெண்ட்டுடைய விஷயமே வேற மாதிரி போயிடுச்சு. சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பாடத்துக்குள்ள போலாம். எப்படி போலாம்னா, இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாகவே இந்த பாடத்துக்குள்ள போலாம். சோ முதல் விஷயம், தேவன் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்பின விஷயத்துல இருந்து பார்த்தாது அது விடை கண்டுபிடிக்க முடியும். தேவன் பின்பு நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் போறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே தேவன் என்ன பண்ணாருன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியில போய் இருக்கிறதுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்துகிறார். வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் 10 chapter 5th verse. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீர் விரும்பவில்லை. நல்லா கவனிங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை என்ன பண்ணிருக்காருங்க? ஆயத்தம் பண்ணிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சரீரம் இதுக்கு முன்னாடி இல்ல. இன்னொரு விஷயம் பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த சரீரத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர் ஆவிக்குரிய ஜீவியா இருந்தார். ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளான்ல இருந்தார், ஆவிக்குரிய ஜீவியா இருந்தார். சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முற்றிலும் பழக்கம் இல்லாத ஒரு ரூபத்தில் தேவன் அவர் என்ன பண்றாருன்னா பூமிக்கு அனுப்புறாரு, ஒரு சரீரம் கொடுக்கிறாரு. அந்த சரீரம் ஆவிக்குரிய ஜீவிக்குரிய சரீரம் அல்ல, மனித நிலைமைக்குரிய ஒரு சரீரத்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுக்கிறாரு. சோ கொடுத்த உடனே இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த பூமியில பிறக்கிறார். அப்ப பூமியில நம்முடைய ஆண்டவர் பிறந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பேரு? ரொம்ப ஈஸியான கேள்வி. என்ன பேருன்னா மனுஷன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பேர் நம்முடைய ஆண்டவருக்கு சூட் ஆகாது. இன்னும் டீப்பா போனா வேற பேர்கள்லாம் இருக்கு. இப்போதைக்கு நமக்கு சப்ஜெக்டுடைய கேள்விக்கு விடை தெரிந்து கொள்ள மாட்டோமா, இதோட நிறுத்திக்கலாம். மனுஷன். சோ மனுஷன் அப்படிங்கிற விதத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமியில வந்து பிறந்து அவர் என்ன பண்ணார்னா, வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 2nd chapter 8th verse. மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்படல, ஒரு ஆவிக்குரிய ஜீவியா இருக்காரு. அந்த நிலைமையிலிருந்து பூமிக்கு வந்து மனுஷ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்திலிருந்து என்னென்ன விஷயங்களை தேவன் அவரை செய்ய சொன்னாரோ அதை பூரா பர்ஃபெக்டா முற்றிலும் கீழ்ப்படிந்து செஞ்சு முடிச்சார். சோ இந்த முழு கீழ்ப்படிதல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு காண்பிப்பதற்காக தேவன் கொடுத்த சரீரத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டார். கேள்வி என்னன்னா, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நடைபெற்றது? மனுஷ ரூபமாய் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எதிலிருந்து கரெக்டா பொருந்தும்? எதிலிருந்து கீழ்ப்படிஞ்சாரோ அதுல இருந்து பொருந்தும். எதிலிருந்து கீழ்ப்படிஞ்சாரு? ஞானஸ்நானம். சோ ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வயசு 30. சோ 30 வயசுல தான் அவர் மனித ரூபத்தை என்ன பண்றான்னு அடைகிறார். விளக்கம் வாசிக்கலாம். நான் இங்க போடக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 527 இருந்து எடுத்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு போடப்படுற விஷயம். சோ அதை படிக்க அந்த 30 ஆண்டுகளாக அவர் மனித பருவத்தை நோக்கி வளர்ந்து வந்தாரே தவிர நியாயப்பிரமாணத்தின்படி 30 வயது அடையும் வரை அவர் முழுமையான மனித பருவத்தில் வரவில்லை. கண்டபோது அர்ப்பணிப்பின் மூலம் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தனது பரிபூர்ண ஜீவனை முழுமையாக செலவழிக்கும் வகையில் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். சோ மனித பூரணத்திற்கு அப்படின்னு சொல்ல போனா கரெக்டா தேவன் அவரை என்ன வேலை செய்யணும்னு தீர்மானிச்சாரோ அந்த வேலையை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துக்காக தேவன் ஆயத்தம் பண்ண சரீரத்தை எடுத்துட்டு
இயேசு கிறிஸ்து எப்பயிலிருந்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு கீழ்ப்படுகிறார்னா அட் த ஏஜ் ஆஃப் 30. மறந்துறாரு. சோ இப்ப அட் த ஏஜ் ஆஃப் 30 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேனா, பர்ஃபெக்ட் மேன். பட்டிமன்றம் தான் வெளியில இருக்கு. மேனா பர்ஃபெக்ட் மேனா, பர்ஃபெக்ட் மேன். ஏன் பர்ஃபெக்ட் மேன் சொல்றோம்? மேன்கிற வார்த்தை அவருக்கு சூட் ஆகும். அடிஷனலா ஏன் பர்ஃபெக்ட் மேன் சொல்றோம்னா அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. அவர் ஒருத்தர் மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேன். நல்லா கவனிங்க. பேப்டிசம் எடுக்கும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும் போது அவர் ஒருத்தர் மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேன். அவரை தவிர அவருக்கு பேப்டிசம் கொடுத்த ஆள் இருந்து மிச்சம் இருக்கிற எல்லாருமே பர்ஃபெக்ட் மேனா? யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்குள்ள ஒரே ஒரு பர்ஃபெக்ட் மேன் தான் இருக்காரு. மிச்சம் எல்லாமே இம்பர்ஃபெக்ட். அப்படின்னா பர்ஃபெக்ட்டுக்கும் இம்பர்ஃபெக்ட்டுக்கு எப்போ ஒத்தே வராது. பர்ஃபெக்ட்னஸ்க்கும் இம்பர்ஃபெக்ட்னஸ்க்கும் ஒத்து வராது. இம்பர்ஃபெக்ட்னஸ் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். சோ இப்ப நம்முடைய ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எடுத்தோம்னா அவர் ஒருவர் மட்டுமே பர்ஃபெக்ட் மேன். இப்ப நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பர்ஃபெக்ட்னஸ்ல இல்லாத மற்ற மனுஷங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்திருக்குமா? இருந்திருக்காரு. கட்டாயமா இருந்திருக்கும். ரெண்டு விஷயத்துல வித்தியாசம் இருந்திருக்கும். ஒண்ணு தோற்றம், இன்னொன்னு கேரக்டர். ஒண்ணு தோற்றம், இன்னொன்னு கேரக்டர். அப்படின்னா சரியான தோற்றம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சரியான கேரக்டர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மற்ற எல்லாருக்குமே அந்த சரியானங்கிற வார்த்தை பொருந்தாது. அதனாலதான் இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பர்ஃபெக்ட் மேன மற்ற மனுஷனோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கும் மற்ற மனுஷங்களுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இப்ப வாசிக்கலாம். மட்டுமல்லாமல் உடல் மற்றும் மனதின் மற்ற ஒவ்வொரு குணத்தையும் பல நூற்றாண்டுகளாக அடிமைப்பட்டு அழிப்பு, மரணம் என்னும் பிழைப்பின் மேல் தவைக்கும் ஆதாமின் சந்ததியினர் பெற்றிராத ஒரு உன்னதமான முறையில் பெற்றிருந்தார். சிம்பிளா சொல்ல போனா படிச்ச வாக்கியத்துடைய விளக்கத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆதாமுடைய சந்ததியில வந்த எந்த மனுஷனும் பெற்றிராத தோற்றமும் குணலட்சணமும் ஒரு உன்னதமான முறையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? பெற்றிருக்கார். அந்த உன்னதமான முறைக்கு பேர் தான், அந்த உன்னதமான நிலைமைக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் மேன். அப்படின்னா ஆண்டவர் பேப்டிசம் எடுக்கும் போது இங்க ஒருத்தர் தான் பர்ஃபெக்ட் மேன். ஆனா இந்த பூமியில இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பர்ஃபெக்ட் மேனா? இந்த ஒட்டுமொத்த உலகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பர்ஃபெக்ட் மேனா? இன்னொருத்தர் யாருங்க? அது ஆதாம். அப்படின்னா அவர் முந்தினாதான், இவர் பிந்தினாதான். ஏன்? ரெண்டு பேருமே எதிர்த்தா இருந்தாங்க பர்ஃபெக்ட் மேன். இல்லைங்களா? பர்ஃபெக்ட் மேன் இருந்தாங்க. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேப்டிசம் எடுக்கும் போது அவருடைய தோற்றமும் அவருடைய கேரக்டரும் ஈக்குவல் டு ஆதாம் ஏதேன் தோட்டத்துல பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இருந்த தோற்றத்திற்கும் கேரக்டருக்கும் ஈக்குவல். அடுத்த கேள்வி, எதற்காக ஆண்டவருக்கு தேவன் இப்படி படைச்சாருங்கிறதுக்கு பதிலா ஆதாம தேவன் என்ன காரணத்துக்காக பர்ஃபெக்டா, அதாவது தோற்றத்திலும் சரி கேரக்டர்லயும் சரி, ஏன் பாவம் இல்லாத அந்த பர்ஃபெக்டான நிலைமையில அவரை படைச்சார்? அதுக்கு ஒரே காரணம் தான். ஹீப்ரூஸ் 2nd chapter 7th verse. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவனை தேவன் தூதரிலும் சற்று சிறியவனாகி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று. நல்ல கவனிங்க. எதற்காக ஆதாமுக்கு இந்த எந்த மனிதரும் பெற்றிராத தோற்றமும் கேரக்டரும் பர்ஃபெக்டா தேவன் கொடுத்திருந்தாருன்னா ஒரே ரீசன் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனை நீங்க என்ன வைக்க போறீங்க? அதிகாரி. சோ கம்ப்ளீட் என்டையர் கிரியேஷனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரி, ஆபீசர். அடுத்த பாயிண்ட், சகலத்தையும் அவனுடைய பாதத்துக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கீழ்படுத்திட்டீங்க. அப்படின்னா எல்லாமே ஒருத்தர் கீழ்பட்டிருக்குன்னா அவர் அதற்கு யார்? எல்லாமே ஒருத்தர் கீழ்பட்டிருக்குன்னா அந்த கீழ்பட்டிருக்கிறதுக்கு அவர் யாரு? ராஜா. அதனாலதான் தேவன் ஆதாம எப்படி படைச்சிருந்தாருன்னா, இப்ப நம்ம இருக்கிற நம்மள மாதிரி இல்ல, தோற்றமும் வேற மாதிரி, கேரக்டரும் வேற மாதிரி.
இதே மாதிரிதான் யாரு 30 வயசு இருந்தான்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தோற்றமும் பர்ஃபெக்டா இருந்துச்சு, கேரக்டரும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா பூமியில் இருக்கிற எல்லா மனிதரையும் காட்டிலும் பர்ஃபெக்ட். சரி, இப்போ டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பூமியில் இருக்கிற நல்ல மனிதர்கள் யாரா சொல்லுங்க. இருந்த, இருக்கிற, இருக்க போற ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் சொல்லுங்க. ஆபிரகாம். அருமையான பதில். யோவான், நோவா. சூப்பர். அப்புறம் 2 பேர் பதில் சொல்லி தப்பிச்சிட்டாங்க. இப்ப மாட்ட போறாங்க அவங்க. அடுத்து நெக்ஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்ச பூமியில் இருக்கிற சூப்பர் கேரக்டர் யாரா சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆபிரகாம் சொல்லியிருக்காரு, நோவா சொல்லியிருக்கீங்க, யோசேப் சூப்பர் கேரக்டர். அப்புறம் வேற இந்த பக்கம் யோபு யாரோ சொன்னீங்க. அப்படி சொன்னா நான் சிரிப்பேன் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல. எல்லா ஊர்லயும் இதே மாதிரி தான். யாருமே நம்ம எக்லிஷாலையோ நம்மளையோ சொல்றதுக்கு அப்படின்னு என்ன தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே அந்த கண்டிஷன்ல இருக்கு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் பட்டார். ஆனா எல்லாருமே இந்த நிலைமைக்கு மாறுறது தான் இங்க வந்திருக்கோம். அதை புரிஞ்சுக்க. சோ உன்னதமான மனிதர்கள் அப்படின்ட்டு பூமியில் நம்ம யார சொல்றோமோ அவங்களை கொண்டு நீங்க நிறுத்தினா கட்டாயமா நான் சொல்றேன், அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஈக்குவலா இருக்கு. என்ன அழகா ரசம் எழுதுற பாருங்க இந்த பாயிண்ட். மனிதனிடம் காணப்படும் எல்லா தேவையான பண்புகளையும் ஒருங்கே பெற்ற ஒரு மனிதனை நாம் கற்பனை செய்து பார்த்தாலும், நீங்க கற்பனையிலே கொண்டு நிறுத்தினாலும் சரி, ஆதாமுக்கும் இயேசுவுக்கும் எந்த விதத்தில் குறைவுபட்டவராகவே காணப்படும். 100% ஷூர். யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க. ஒரு ஊர்ல சொன்னாங்க, காந்தி தாத்தான்னு சொன்னாங்க. எனக்கு ஊர்ல நல்ல ஊர் அது. அப்புறம் அன்னை தெரசான்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். நீங்க யாரை கூட்டு வந்தாலும் சரி, அவர்கள் எந்த விதத்திலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தோற்றத்துக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கேரக்டருக்கு ஈக்குவல் ஆக மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ஒரே ஒரு பதில், நம்முடைய ஆண்டவர் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். ஆனா மத்தவங்க எல்லாம் அந்த பர்ஃபெக்ட்னஸ்ல இல்ல. இது தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா? எதுக்காக இந்த பாடத்துக்குள்ள போயிருக்கோம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய நோய்களையும் ஏன் சுமக்கணும்? அதுக்கு இப்ப எங்க நிக்கிறோம்னா, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில பேப்டிசம் எடுக்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷன் இருந்தார். சரி, அப்ப ஆண்டவர் மூளையை செஞ்ச 3 வருஷத்துல அவர் பர்ஃபெக்டா தான் இருந்திருப்பாரு. பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்கா தான் இருந்திருப்பாரு. தோற்றமும் சரி, கேரக்டரும் சரி, மத்த எல்லாருக்கும் இல்லாத அளவுக்கு உன்னதமான முறையில் இருந்திருப்பார்ல. அதுக்கு ஏதாவது சம்பவங்கள் இருக்கா பைபிள்ல? ஆமா, நம்முடைய ஆண்டவராக இயேசு தோற்றம் பயங்கரம், அவருடைய கேரக்டர் பயங்கரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பைபிள்ல இன்சிடென்ட்ஸ் அல்லது வசனங்கள் இருக்கா? ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அவரையே கொஞ்ச நேரம் பார்க்கலாம். அவரே போட்டு வர வாசிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். நாம் வளர்த்த ஊரிலே வந்து அவர்களுக்கு ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். நிறைய பேர் உபதேசம் பண்ணிருப்பாங்க. அதே இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்றாரு. ஞானமும் பலத்த செயல்களும் எப்படி வந்தது? அங்க கொஸ்டின், இவருக்கு இந்த ஞானமும் இவ்வளவு செய்கையும் எப்படி வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். ஏன் வந்துச்சு? அவர் பர்ஃபெக்ட் ஹியூமன். அவருடைய நாலேஜ், அவருடைய கேரக்டர், அவருடைய ஆக்ஷன்ஸ், அவருடைய திங்கிங், அவருடைய அப்பியரன்ஸ், இது எல்லாமே மற்ற எல்லாத்த காட்டிலும் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட். சோ அவர் பண்ற பிரசங்கமும் எப்படிதான் இருக்குன்னா ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு. அதை அவங்க கேள்வியை கேட்டாங்க. செகண்ட் இன்சிடென்ட், இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ண வரும்போது தோற்றத்தை பார்த்து பயந்து. வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. நான் தான் என்றார். நின்றார். ஓகே, அடுத்தது. நான் தான் சொன்ன உடனே பின்னிட்டு என்ன பண்ணிட்டாங்க? சோல்ஜர்ஸ் இல்ல, அவங்க எல்லாம் காவலாளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னிட்டு தரையில என்ன பண்ணிட்டாங்க? விழுந்துட்டாங்க. அப்படின்னா பயப்படாம விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதை பார்த்து பயந்துருக்கணும்? அவருடைய தோற்றம். நான் ஒத்துக்கிறேன், ஆனா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. தோற்றத்தை பார்த்தா விழுகலிங்கம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா தோற்றத்தை கூட ஒரு வச்சிருக்கேன். அடுத்த கொஸ்டின், அந்த தைரியம் யாரை பார்த்து எடுத்துருக்கீங்க? நான் தான் அது அப்படின்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஆனா இவர் சொல்லும் போது இவர் சொல்ற விதத்தை பார்த்து அத்தனை பேருக்கு பயம் வருது. சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா கைது பண்ண வந்தவங்க பின்னிட்டு விழுந்துட்டாங்க. காரணம், கைது பண்ண வந்தவங்க
கூட இருந்தவங்க எல்லாத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசுவுடைய கேரக்டரும் தோற்றமும் எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இருக்கு. அடுத்தது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி இந்த 3 வருஷத்துல தோற்றத்தில் அழகா இருப்பார், தோற்றத்தில் அழகா இருப்பார்னு சொல்றோம் இல்லையா? இருப்பாரு சொல்றோமா இல்லையா? நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். அதுக்காக ப்ரூஃப் இருக்கா? அப்படியே பாருங்க. 1 பாட்டு 5ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். சபையே அழகு, சபையே அழகு. சபை எப்படிப்பட்ட அழகுன்னா, ஸ்திரீகளுக்குள் ரூபவதி. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் 1,44,000 அழகு. சோ அந்த அழகை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி இருக்கும்? உன் நேசர் அது யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு கேட்டா அதுக்கு நம்ம பதில் சொல்லுது. வாசிங்க. எதினால் விசேஷித்தவர். கொஸ்டின் கேக்குறாங்க, எப்படி உங்க ஹஸ்பண்ட் மட்டும் எல்லாத்தோட ஸ்பெஷல்? என் நேசர் எப்படிப்பட்டவர்? வெண்மையும் சிவப்புமானவர். அடுத்தது 10,000 பேர்ல எங்க ஹஸ்பண்ட் மட்டும்தான் சிறந்தவர். கண்டுங்களா? அப்படி என்ன அர்த்தம்? நீங்க 10,000 பேர்த்த கூட்டிட்டு வந்து நிறுத்தினாலும் அந்த ஒருத்தருக்கு என்ன ஆகாது? இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரடியா வந்துடுறேன். ஒருத்தர் அழகா இருக்காரு, எதை வச்சு சொல்லலாம்? சொல்லக்கூடாது இல்லையா? யாரும் சொன்னீங்க கரெக்ட். ஒருத்தர் அழகா இருக்காரு, எதை வச்சு சொல்லலாம்? ஃபேஸ் பார்த்து சொல்லலாம். கரெக்ட். உங்க பாயிண்ட் நான் வந்துடுறேன். ஒருத்தர் ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு, ஆனா வாயில பேசுற வார்த்தை பூரா கெட்ட வார்த்தை. மாத்திராங்க. அப்படியே இந்த வாய் மாத்தி உடனே கேரக்டர். அப்படின்னா அழகு அப்படிங்கிறது வெளிப்புற தோற்றத்தில் மாத்திரம் கிடையாது. அழகுங்கிறது வெளிப்புற தோற்றத்தில் மாத்திரம் கிடையாது. இந்த பொண்ணு இங்க சொல்லுது 10,000 பேர்ல சிறந்தவர்னா அது வெறும் தோற்றத்தில் மாத்திரம் கிடையாது. தோற்றம் அழகா இருக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா உள்ள இருக்கிற நல்ல எண்ணங்கள். இது கூட தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு பழமொழி கண்டுபிடிச்சது? என்ன பழமொழி சொல்லுங்க? அகத்தின் அழகு எங்க தெரியும்? அகம் அசிங்கமா இருக்க எங்க தெரிஞ்சிடும்? முகத்துல. நீங்க பாத்திருக்கீங்க சில சமயத்துல கல்யாணத்துல மாப்பிள்ளை மேக்கப் போட மாட்டாங்க, பொண்ணு கண்டிப்பா மேக்கப் போடும். ஒரு சில கல்யாணத்துல பொண்ணு வந்து நிச்சயம் நல்லா பழக்கப்பட்ட பொண்ணா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பொண்ணா இருக்கும். கல்யாணத்துல வந்து பார்த்தா அடையாளமே தெரியும். என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஃபேஸை கம்ப்ளீட்டா மாத்திருப்பாங்க. என்ன பண்ணி? டிராயிங் போட்டதுல எம்ப்ராய்டரி போட்டு மாத்திருப்பாங்க. உண்மை. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அழகா இருக்கிற விஷயத்த வெளிப்புற தோற்றம் அழகுமாக்கும், அழகை கெடுக்கவும் செய்யும். பட் ரியலி எது அழகுன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற நல்ல விஷயம். அப்ப நம்முடைய ஆண்டவர் ஃபேஸ் அழகா இருந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் உள்ள இருக்கிற நோக்கங்கள், எண்ணங்கள், குணலட்சணங்கள் எப்படி இருந்திருக்குங்க? ரொம்ப அழகா. இந்த ரொம்பங்கிறது என்ன அர்த்தம்? பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் அழகுதான், அவருடைய திங்கிங் அழகுதான். வாசிக்க தெரியும். ஒருவருடைய முகமும் தோற்றமும் அவருடைய இருதயத்திற்கும் வாழ்க்கைக்கும் மிக சரியான ஒரு அடையாளம் காட்டி என்று நாம் கூறுகிறோம். ஒருவருடைய முகமும் தோற்றம், அப்பியரன்ஸ், முகமும் தோற்றமும் இருதயத்திற்கும் வாழ்க்கைக்கும் சரியான அடையாளம் காட்டக்கூடிய விஷயம். ஒருத்தர் வந்து நல்ல வாழ்க்கை வாழ்றாருன்னா அதை விட அழகு வேற எதுவுமே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா தான் இருந்திருப்பாரு கண்டிப்பா, இல்லைங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா இருந்திருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனம் இருக்கு. என்னன்னா, ஒரு தடவை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஊருக்கு போறாரு, ஒரு புறஜாதி பட்டணம் போயிட்டு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போறாரு. நல்ல கவனிங்க, யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு போறாரு. ஆனா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத கேள்வி. முதல்ல வசனத்தை பார்க்கலாம். வாசிக்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். போய் ஒருவரும் அதை அறியாதிருக்க நினைச்சும் என்ன பண்ண முடியல. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப எனக்கு கேள்வின்னா, ஆண்டவருடைய நோக்கம் யாருமே என்னை கண்டுபிடிக்க கூடாது, ஆனா மனுஷங்க எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அவருடைய வார்த்தை, அவர் ஒண்ணுமே பேசல, அவர் போய் இந்த இடத்துல யாருக்கு தெரியாம இருக்குன்னு நினைச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி தோற்றம் உடைய ஒரு மனிதர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்க மாட்டாங்க,
கண்டிப்பா பார்த்துக்க மாட்டாங்க. சோ அப்படி ஒரு மனுஷன் நடந்து போகும்போது கூடவே ஒரு 12 பேர் நடந்து போவாங்களா? யார் அது? சீஷர்கள். அவங்க முகம் எப்படி இருக்கும்? நீங்க நடிச்செல்லாம் காமிக்க வேண்டாம். அவங்க முகம் எப்படி இருக்குன்னா அவங்க முகம் மாதிரி இருக்கு. கரெக்டுங்களா? சோ கான்ட்ராஸ்ட் எப்படி தெரியும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஃபேஸும் கூட போறவங்க ஃபேஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க கிட்ட இல்லாத ஏதோ ஒண்ணு இவரு இருக்கு. தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? உடனே ஜனங்கள் என்ன பேசியிருப்பாங்க? யாரோ ஒருத்தர் இது வரைக்கும் பாத்திராத அழகுல ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இந்த வீட்டுல தங்கி இருக்காரு அப்படிங்கிற நியூஸ் என்ன இருக்கும்? கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட். அப்படின்னா இயேசு கிறிஸ்து அவருடைய பர்ஃபெக்டான நேச்சர்ல தன்னுடைய அழகையும் தன்னுடைய கேரக்டரையும் யார்கிட்டயுமே அவர் மறைக்க நினைச்சாலும் மறைக்க முடியல. சோ உலகத்திலேயே அழகானவர் யார்? கடைசி கொஸ்டின். உலகத்தில் அழகானவர் யார்? என்ன பயம்னா, நாங்கன்னு சொன்னா தப்பா நினைச்சு போறோம் பயந்துருக்கு. நம்ம கண்டிப்பா கிடையாது. நம்ம அழகாகணும். ஸ்திரீகளுக்குள் நம்ம ரூபவதி தான். ஆனா இப்ப இல்ல. ஆனா உலகத்திலே அழகானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய, இப்பதான் ஒரு சீரியஸ் பாயிண்ட்ல போகும். வசனம் வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எல்லா மனுபுத்திரரிலும் என் மகன் சௌந்தரியம் இந்த உள்ளவர். ஒரு பாயிண்ட் போதும். எல்லா மனுபுத்திரரிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவருங்க? மகா சௌந்தரியம். சோ இப்ப எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஒரு பாயிண்ட் என்ன ஒத்துக்கிறோம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி அழகானவங்க யாருமே கிடையாது. ஒத்துக்கிறோமா? சரி, இப்ப அடுத்த விஷயம். இன்னொருத்தர் இருக்கிறார், யாருக்குறது? அது இம்பர்ஃபெக்ஷன். அந்த அளவுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. பட் இந்த அளவுக்கு அது ஈக்குவல் ஆகும். அதான் சொன்னேன், மனுபுத்திரரில்ங்கிற பாயிண்ட் யூஸ் பண்ணோம். மனுஷங்கள்லயே அழகு நம்முடைய ஆண்டவராக இயேசு. ஓகே, அடுத்த வசனம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரின் பார்க்கிலும் அவருடைய முகமும் இவ்வளவு நேரம் என்ன படிச்சோம்னா, அவர் மாதிரி அழகு யாருமே கிடையாது, மகா சௌந்தரியம் உள்ளவர்னு படிச்சோம். இப்ப ஏசாயா என்ன சொல்றாருன்னா, அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், எல்லா மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் என்ன பண்ணாங்களாமா? இந்த வசனம் சொல்லுது, அவர் இருக்கிறதுலயே எல்லாத்தோட தோற்றத்தில் அசிங்கமானவர். இவ்வளவு நேரம் படிச்சது இருக்கிறதுலயே எல்லாத்திலையும் தோற்றத்தில் அழகானவர். அவர் அழகானவரா அழகில்லாதவர்? அழகானவர் தான். அப்ப ஏசாயா என்ன சொல்ல வர்றார்? பாடத்தோட டைட்டில் சொல்லக்கூடாது. அவர் நம்முடைய பாவங்கள்லாம் சுமந்து அப்படி ஆயிட்டாராமா? பார்க்கலாம், கரெக்டான்னு பார்க்கலாம், செக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துல ஏசாயா சொல்றதும் 100% உண்மைதான். சில பேர் என்ன நினைக்கிறது உண்டுன்னா, இந்த சம்பவம் ஒரு பர்டிகுலர் டைம்ல நடந்திருக்கும், அந்த பர்டிகுலர் டைம்ல அவர் பேஸ் என்ன இருக்கும், ரொம்ப மோசமா இருக்குன்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க அந்த கேடு அடைஞ்சுன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா, அதோடைய இங்கிலீஷ் வேர்டு, எல்லா இங்கிலீஷ் பைபிளையும் இருக்கக்கூடிய ஒரே வார்த்தை மேரிட். மேரிட் இல்ல, மேரிட். இந்த மேரிட்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறான்னு பாத்தீங்கன்னா, அழகா இருக்கிற ஒன்ன அசிங்கப்படுத்துறது. இந்த வசனத்துல நல்லா கவனிச்சு பாருங்களேன். அநேகர் பிரமிப்படைந்தார்கள் போட்டு, அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஏற்கனவே அசிங்கமா இருக்கிற ஒருத்தர் மேலும் அசிங்கமானா யாராவது பிரமிப்படைவாங்களா? கேள்வி புரியுது நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை, அவர் மேலும் நல்லா இல்லாம போனா அவரை பார்த்து எல்லாரும் பிரமிப்படைவாங்களா? கண்டிப்பா இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா இருந்திருக்காரு, ஆனா அவர் அழகு சீர் குறைஞ்சிச்சு. அதை பார்த்து அநேகர் என்ன பண்ணிருக்காங்க, பயங்கரமா செதஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. இதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லலாம். ஏற்கனவே படிச்சோம், அழகுங்கிறது அப்பியரன்ஸ்லயும் இருக்கு, அழகுங்கிறது கேரக்டர்லயும் இருக்கு. இப்ப அப்பியரன்ஸ் நம்முடைய ஆண்டவரோடது அசிங்கமா போயிருக்கலாம்னு சொல்லி பார்த்தா போயிருக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதை அவர்கள் சிதைத்தார்கள். பட் ரசல்வர் சொல்ற பாயிண்ட் என்ன, அவரை நீங்க என்ன சதிச்சாலும் அவருடைய அழகு போகாது. வாசிக்கலாம் பாரு.
அவருக்கு அழகே இல்லை என்றால் அது சிதைக்கப்பட வாய்ப்பில்லை. சோ முதல் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த அழகு கெட்டு போனதுக்கு மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகமானது ரொம்ப அந்தக்கேடு அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி படிச்சோமே, அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம்னா, முட்கள் மற்றும் ஆணிகளால் அவருடைய முகத்தை என்ன பண்ணிருக்கலாம், தொலைச்சிருக்கலாம். ஓகே, பண்ணிருக்கலாம். அத கூட ஏசாயா என்ன சொல்லிருக்கலாம், அவருடைய முகமானது அந்தக்கேடு அடைஞ்சு சொல்லிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு ஆகுமான்னு பார்த்தா ஆகாது. தொடர்ந்து வாசிங்க சார். ம் அவருடைய ம் உன்னதமாக இருக்கிறதோ அவ்வளவாய் அது சிதைக்கப்படவும் கூடும். ம் ம் அவர் முற்றிலும் அழகானவராக ஆ, இருந்திருந்தார். ம் மற்ற சிதைக்கப்பட்ட அவரிடம் அதிக அழகு இல்லை. மற்ற எல்லாத்தோட சிதைக்கப்பட்டிருக்காருன்னா மற்ற எல்லாத்தோட அவர் எப்படி இருந்திருக்கணும், அழகா இருந்திருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட். ம் அவர் மற்றவர்களுக்கு தாழ்ந்தவராக இருந்திருக்க மாட்டார். என்னால் இந்த கருத்தை 100க்கு 100 ஏத்துக்க முடியுது. என்னதான் நீ இயேசு கிறிஸ்துவின் முகத்தை கஷ்டப்பட்டு முட்கள் வச்சு குத்தினா கூட, கண்டிப்பா சொல்றேன், மற்ற மனுஷரை காட்டிலும் அவர் பார்க்கறதற்கு அலங்கோலமா இருக்க மாட்டார். ஏசாயா சொன்ன மாதிரி அந்த கேடு அடைந்திருக்க மாட்டார். அப்படின்னா ஏசாயா சொன்ன நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முகம் மனுபுத்திரரை பார்க்கிலும் அந்த கேடு அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அது எதுவா இருக்கலாம்னா, இன்னொன்னு படிச்சோம் இல்லையா, ஆர் இட் மே ரெஃபர் டு ஹிஸ் கேரக்டர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உள்ளான குணலட்சணங்கள் சேதப்பட்டிருக்கலாம். அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வந்துடும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணங்கள் சிதைக்கப்பட்டுச்சா? நெவர். அவருடைய குணலட்சணங்கள் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி யார்கிட்டயுமே இருக்காது. ஆனா அவருடைய குணலட்சணங்கள் சிதைக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டா, அதுதான் மேட். சோ மேட்னு என்ன அர்த்தம் பார்த்தோம், ஏற்கனவே இருக்கிற ஒண்ண, அழகா இருக்கிற ஒண்ண அசிங்கமாக்குற ப்ராசஸ், சிதைப்பது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கு, அது செதஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா ஏசாயா எப்படி அதை சொல்லியிருப்பாருன்னா, அவருடைய குணலட்சணங்கள் அப்படியே தான் இருக்கு, ஆனால் அந்த குணலட்சணங்களை இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்த பார்வை இருக்கு இல்லையா, அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்த பார்வை ரொம்ப கேவலமா இருந்து, அவங்க பார்வையிலேயே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணங்கள் முறைகேடான குணலட்சணங்களாக பார்க்கப்பட்டது. மாற்றப்பட்டதல்ல, முறைகேடான குணலட்சணங்களாக பார்க்கப்பட்டது. இப்படி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. பரிபூர்ண தோற்றம் வெர்சஸ் சீர்கெட்ட பார்வை, ரெண்டுக்கு விளக்கம் சொல்றேன். பரிபூர்ண தோற்றம் யார்கிட்ட இருக்குன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான தோற்றம், இப்பதான் படிச்சோம், சூப்பர் அழகு. ரெண்டாவது, அவரை பார்த்த ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க, சீர்கெட்ட பார்வை பார்த்தாங்க. அப்படின்னா சீர்கெட்ட பார்வையோட, நான் சொல்றது புரியுது இல்லையா, சீர்கெட்டு போன பார்வையோட ஒரு பரிபூர்ண மனுஷனை பார்த்தா அந்த மனுஷன் பரிபூர்ணமா தெரிவாரா, அசிங்கமா தெரியுது? கண்டிப்பா அப்படிதான் தெரியும். தெரியுமா அசிங்க? ஏன் தெரியுமா? இவங்க எண்ணத்துல அவர் சரியில்லை. இப்ப நமக்கே பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம இங்கிலீஷால யார ஒருத்தர பிடிக்கல, இது பேட் எக்ஸாம்பிள், இப்படி யாரும் இருக்கக்கூடாது. பிடிக்கல, அவர் நல்ல கன்வென்ஷன் ஸ்போர்ட்ஸ் ஷூட் போட்டு நிக்கிறாரு, நாம அவர் பார்க்கலாம், அவர் அழகா இருப்பாரா? அழகா இருப்பாரு. அவர் ஆக்சுவலா அழகா தான் இருப்பாரு. ஏன்னா கோட்டெல்லாம் போட்டு நல்லா பவுடர் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நிக்கிறாரு, கண்டிப்பா அழகா இருக்க மாட்டாரு. மற்ற ஜனங்களுக்கு அழகா தெரியலாம், நம்முடைய பார்வை சரியில்லாதனால எவ்வளவு அழகா வந்தாலும் அவர் நம்ம பார்க்கிற பார்வை எப்படி தோணும்னா, எப்படி வந்து நிக்குது பாரு. இது காரணம் அவரா? இது காரணம் யாருங்க? நம்முடைய பார்வை சரியில்லை. அப்படின்னா ஏசாயா வசனத்தை எப்படி படிச்சிடக்கூடாதுன்னா, இப்படி படிச்சிடக்கூடாது. வாசிங்க சார். அந்த கேடு அடைந்தது என்பது சரியல்ல, ம் அவரை மற்றவர்கள் பார்க்கும் பார்வையானது ம் அந்த கேடு அடைந்தது. மிகவும் கேவலமாக அவரை பார்த்தார்கள். அவர்கள் பார்வைக்கு இயேசு கிறிஸ்து கேவலமாக காணப்பட்டார். அவ்வளவுதான் விஷயம். அதன் மூலம் இயேசு கிறிஸ்து அவர்கள் பார்வைக்கு எப்படி இருந்தார் பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா மனுஷரை காட்டிலும் கேடுள்ளவராக இருந்தார். அழகா ரசல் பர் கொடுத்த ஒரு கமெண்ட்ரி வாசிக்கிறேன் பாருங்க. உலகம் எவற்றை மதிக்கிறதோ அந்த பண்புகளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறைவுபட்டவராகவே காணப்பட்டார். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? குறைவா தான் இருந்தாரு.
அவர்களுடைய சீர்கெட்ட பார்வையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமையற்றவராகவும் கனமற்றவராகவும் காணப்படும். அதன் மூலம் அவரை பார்க்கக்கூடிய பார்வை சரியில்லாதனால ஜனங்கள் பார்வைக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார்னா, மனுபுத்திரர் எல்லாரையும் காட்டிலும் அவருடைய முகமானது மற்ற எல்லாத்த விட அந்த கேடு அடைந்திருந்தது. புரிஞ்சவங்களுக்கு? சோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் தோற்றத்தில் குறையப்பட்டவர் அல்ல. ஆனா ஜனங்கள் பார்க்கக்கூடிய பார்வை அப்படித்தான் இருந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? பிராக்டிகலுக்குள்ள பார்ப்போம். பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளுக்குள்ள பார்ப்போம். இப்ப முதல்ல ரசல்பர்க் போட்ட கமெண்ட்ரி வாசிச்சிடலாம், அப்புறம் மத்ததுக்கு வரலாம். வாசிங்க சிஸ்டர். புரிஞ்சவங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சுச்சா புரியலையா? நான் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க உங்களுக்கு. சீர்கெட்ட நிலைமையில் உள்ள மனுஷன் யார சொல்லலாம்? எக்ஸாம்பிள் சொல்லி மாட்டிட்டே நம்மள சொல்லாமா? இப்போதைக்கு வச்சுக்கலாம், தப்பில்லை. ஏன்னா நம்ம தாழ்த்திக்கிறது நல்லதுதான். சீர்கெட்ட நிலைமையில் உள்ள ஒரு மனுஷன் ஒருவேளை பர்ஃபெக்டா இருந்திருந்தா, யார் மாதிரி? நம்முடைய ஆண்டவர் மாதிரி பர்ஃபெக்டா இருந்திருந்தா எந்தெந்த விஷயமெல்லாம் அவனுக்கு அருவருப்பா தெரிஞ்சிருக்குமோ, எந்தெந்த விஷயமெல்லாம் அந்த சீர்கெட்ட நிலைமையில் இருக்கிற மனுஷன் பர்ஃபெக்டா இருந்தா எதெல்லாம் அருவருப்பா தெரிஞ்சிருக்குமோ அதெல்லாம் இப்ப நமக்கு அருவருப்பா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இன்னும் எந்த நிலைமையில இருக்கிறோம்? சீர்கெட்ட நிலைமையில தான் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் மேன் ஒரு விஷயத்தை பார்க்கிற பார்வை வேற, பர்ஃபெக்ட் இல்லாத சீர்கெட்ட பார்வை இல்ல, சீர்கெட்ட நிலைமையில் உள்ள மனுஷன் ஒரு விஷயத்தை பார்க்கும் பார்வை வேற. பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுக்கீங்க நினைக்கிறேன். எக்லீஷாவுக்கு ஒரு சகோதரர் லேட்டா வந்தா யாருக்குமே கோவம் வர மாட்டேங்கிறீங்க, ஒருத்தருக்கு மட்டும் கோவம் வரும். எக்லீஷாவுக்கு ஒருத்தர் லேட்டா வந்துட்டே இருக்காரு எப்பவுமே. எல்லாரும் சொல்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, தப்பான எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். எக்லீஷாவுக்கு ஒருத்தர் லேட்டா வர்றாரு, எல்லாருமே கண்டுக்கல, பரவாயில்ல அந்த வந்து பொண்ணு விட்டாங்க. ஒருத்தர் மட்டும் மேபி எல்டர் வச்சுக்கலாம். எல்டர் என்ன பண்றாரு, போய் நேரா நீங்க லேட்டா வர்றது தப்புன்னு சொல்றாரு. எனக்கு என்ன கேள்வினா, இத்தனை பேர் இருக்கிறப்ப இவருக்கு மட்டும் என்ன அக்கறை? சீக்கிரம் வரணும் கிடக்குறா தான் எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்குன்னா அவர் ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். சொல்ற புரியவங்களுக்கு? அப்படின்னா மற்றவங்க பாக்குறாங்க, ஆனா பார்த்துட்டு அது அவங்களுக்கு பெயினா இல்ல, ஒரு வழி ஏற்படுத்தல. ஒரு சகோதரன் லேட்டா வருது, ஒரு சகோதரி லேட்டா வருது, மற்றவங்களுக்கு பெயின் ஏற்பி கொடுக்கல, ஆனா ஒருத்தருக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு. காரணம் சுயநலம் அல்ல, ஒரு ஒழுங்கு கெட்டு போகுது. அப்ப ஒழுங்கு கெட்டு போகக்கூடாதுங்கிற கண்ணோட பார்த்தா லேட்டா வர்றது தப்பு தெரியும். ஒழுங்க பத்தி அக்கறை இல்லாம பார்த்தா யார் எப்படி வந்தாலும் நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றது புரியுதா? ஒரு தப்பான விஷயம், ஒரு சரியில்லாத விஷயம், ஒரு முறையில்லாத விஷயம் யார் கண்ணுக்கு முறை இல்லைன்னு தெரியுதோ அவங்க பாக்குற பார்வை கரெக்ட். யார் கண்ணுக்கு எப்படி போனா என்னன்னு தெரியுதோ அவங்க பாக்குற பார்வை வித்தியாசம் வந்துருச்சா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கடவுளுடைய ஊழியம் செய்வதற்காக ஒரு பெரிய வேலையை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. வேலைக்கு போக முடியாம இல்ல, வேலைக்கெல்லாம் போக முடியுது, வேலை செய்ய முடியுது, ஆனா வேலை செய்ய போறதுனால ஊழியம் செய்ய முடியல. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப நாள் பார்த்துட்டு வேற வழி இல்லைன்ட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இதை மற்றவர்கள் எல்லாம் எப்படி பார்ப்பார்கள்? ஒருத்தர் எப்படி பார்ப்பாருன்னா, வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா, இனிமேல் ஒழுங்கா மாசம் கான்ட்ரிபியூஷன் வராது. வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா, இனிமேல் அடிக்கடி வந்து எங்கிட்ட என்ன கேட்பாரு, பணம் கேட்பாரு. ஏன்னா அவர் குடும்பத்தை நடத்தணும்ல, பணம் கேட்பாரு. இப்படி ஒரு பார்வை இருக்கு. இன்னொருத்தர் பார்வை எப்படி தெரியுமா இருக்கு? பரவாயில்லையே, தேவனுடைய சர்வீஸ் செய்யறதுக்காக தன் வேலையை தியாகம் பண்ணிட்டு இன்னொரு வேலையை தேவன் கண்டிப்பா கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட வந்திருக்காரு, இதெல்லவா தியாகம்? ஒரே விஷயம் ஒருத்தர் பார்வையில கேவலமா இருக்கு, இன்னொருத்தர் பார்வையில மகிமையா. இப்ப சொல்லுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எந்த பார்வையோட நம்முடைய ஆண்டவரை பார்த்தாங்க? சீர்கெட்ட பார்வை. அதனாலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யறது பூரா அவர்களுக்கு கேவலமா தெரியும்.
அவர் என்ன செய்யறாரு? அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ ஒன்ன கூட செய்ய. நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னென்ன செஞ்சாராமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபர். இந்த வாலிபரால என்னப்பா போய் பண்ண முடியும்? அடுத்த பாயிண்ட். இயேசு கிறிஸ்து சீசர்கள் இருந்தாங்க பாருங்க, சீசர்கள் 12 பேரு. அவங்க எப்படிப்பட்டவங்க? இவரே ஒரு வேலையை செய்யலாம்னு சொன்னாலும் அவங்க செய்ய விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள். சோ கூட போற ஆளும் சரியில்லை, லீட் பண்ற ஆளும் சரியில்லை. ரோமன் கவர்மெண்ட் அழிக்கிறதுக்கு ஒரு ஆர்மியும் இல்லை, ராணுவமும் இல்லை. எங்க போய் இதெல்லாம் ஜெயிக்க போகுது? அடுத்தது, ஒரு படையை திரட்டுவதற்கு தேவையான பணமும் இல்லை, பெரிய மனிதர்களிடையே எந்த செல்வாக்கும் இல்லை. மேலும் அவர் பேசுற வார்த்தை பூரா ஒத்து வரலை. என்ன பேசுறாரு? பகைவர்களை சிநேகியுங்கள். சிரிப்பால வருது அதுக்கு பாக்குறது. பகைவர்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். பேசுற பேச்சு பாருங்க எப்படி இருக்கு. உங்களை துன்பப்படுத்துவர்களை சிநேகியுங்கள், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள். போன வாரம் வீடு கட்டவருக்கு எப்படி இருக்குது கேட்டா வந்து பேசுது பாரு பேச்சு. இப்படிதான் இருந்திருக்காங்க. அதனாலதான் அந்த ஜனங்க அவர் அப்படி பாக்குறாங்க. பூமியிலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீர்கள், மற்றும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் இருக்கிற போஜனத்தை எப்படி பிடிங்கிட்டு வரதை நான் பார்த்திருக்கிறேன். அவன் பசியா இருந்தா நான் எதுக்கு போய் போஜனம் கொடுக்கணும்? இப்படிலாம் என்ன வந்து பேசிட்டு இருக்காரு இவரு என்று சொல்ல போது அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த கேஸ் வேலைக்கு லாய்க்காகாது. சோ இது எதுக்கு லாய்க்குன்னா, சிலுவையில் அறிஞ்சு பொண்ணாதான் இந்த டார்ச்சரால் நமக்கு குறையும். இந்த பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோற்றத்தில் அசிங்கமா இருந்தாரா? தோற்றத்தில் அசிங்கமா இல்ல, இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்த பார்வையில் அசிங்கமாக தெரியும். ஏன்னா அவங்க பார்வை சீர்கட்ட பார்வை. அடுத்தது, இயேசு கிறிஸ்துடைய முகத்துல என்னென்ன கேரக்டர் இருந்திருக்கும்? அது இயேசு கிறிஸ்து இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு படம் வந்துருச்சு, இயேசு கிறிஸ்துடைய முகம் அழகா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த அழகான முகத்துல சில சுபாவங்கள்லாம் வரும் இல்லையா? என்னென்ன சுபாவம் வந்திருக்கும் முகத்துல? பேச வச்சு கண்டுபிடிச்சு தெரியுமா? ஒருத்தர் கோபமா இருக்காரா ஹாப்பியா இருக்காருன்னு முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி நம்முடைய ஆண்டவருடைய முகத்தில் தெரிஞ்சிருக்கும்ல, என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கும்? அன்பு சூப்பர், அப்புறம் குணம், சமாதானம் சூப்பர், அப்புறம் இது எல்லாமே ரசல்பர் எழுதியிருக்காருங்க. வாசிங்களேன், இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவருடைய முகத்தில் காணப்பட்ட அந்த தூய்மை, அன்பு மற்றும் மென்மை, அத்தோடு கலந்திருந்த உறுதி மற்றும் அச்சமின்மை ஆகியவை அவருடைய பாவம் இல்லாத நிலைக்கு சான்றாக இருந்தன. அவர் மாதிரி யாரும் எழுத முடியாதுங்க ரசல்பர் மாதிரி. பாயிண்ட் பாருங்க அப்படின்ட்டு, அவர் முகத்தில் காணப்பட்ட தூய்மை, அன்பு, மென்மை, இதெல்லாம் கூட ஆட் ஆகுது. என்னன்னா உறுதி, எடுத்த முடிவுல உறுதி அளிக்கிறது, மற்றும் பயமே கிடையாதுங்க அவருக்கு எந்த இடத்துலயுமே. சோ இந்த கேரக்டர்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேனுங்கிறதுக்கு அடையாளமா இருக்காமா. ஆனா சீர்கட்ட ஜனங்கள் பார்வையில் எப்படி இருந்துச்சா? அதெல்லாம் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இப்படியா இருப்பாங்க ரோமன் கவர்மெண்ட் ஜெயிக்க வந்தவர்ட்டு? இதெல்லாம் அவங்களுக்கு பார்வைக்கு எப்படி இருந்துச்சாமா? ரொம்ப 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 வீக்கான கேரக்டரா தெரிஞ்சா. சோ அவர்கள் பார்வையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறான்னு எதிர்பார்க்கிறாங்கன்னா, கையில ஒரு கத்தி வச்சுக்கணும், எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் மிரட்டிட்டே இருக்கணும், ரோமன் கவர்மெண்ட் யாராவது பார்த்தா துரத்தணும், பயங்கர கோபம் வரணும் இருக்கு, பயங்கர என்ன சொல்றது அக்ரஸிவா இருக்கணும், இதெல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் அப்படி இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? அவர் அப்படி செஞ்செல்லாம் சாதிக்கிறதுக்கு இங்க வரல. ஆனா இவங்க அப்படி எதிர்பார்த்ததுனால அழகா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர்கள் பார்வைக்கு மனு புத்திரரை காட்டிலும் அவருடைய பார்வை மிகவும் அந்த கேடு அடைஞ்சு. புரிஞ்சவங்களுக்கு? சோ சீர்கட்ட மனுஷங்கள்லாம் சேர்ந்து அழகான ஆண்டவரை மிகவும் அசிங்கமா இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அதனால ஆண்டவர் எப்படி நினைச்சாங்க? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்ன அழகா ஏசாயா அட்ரஸ் பண்றாரு. நம்முடைய ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தாருன்னா, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் இருந்தாராம். அவங்க பார்வைக்கு எப்படி இருந்தாருன்னா, இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் துளிர்க்கிற வேரை போலவும் இருந்தாராம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் பார்வையில ஒரு சின்ன செடி மாதிரி இருந்தார். சின்ன செடியால என்ன பண்ண முடியும்? சின்ன செடியால ஒண்ணும் பண்ண முடியாது. மரமான வேணா ஸ்ட்ராங்கா. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய மரமா தன்னை காமிக்கிறாரு.
ஆனா அவங்க பார்வையில் எப்படி இருக்காருன்னா ரோட்ல நடந்து போறப்ப மிதிச்சு போட்டு போகக்கூடிய ஒரு சாதாரண செடி மாதிரி தெரியும். நெக்ஸ்ட், அவருக்கு என்ன இல்ல? சௌந்தரியமும் இல்லை. எப்படி பாயிண்ட் கொண்டு விட்டார் பாருங்க ஏசாயா. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு என்ன இல்ல. இந்த நாம்ங்கிறது யார் தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் விரும்புற மாதிரி நம்முடைய ஆண்டவர் இல்ல. அதனால அவரை மிகவும் கேவலமாக பார்த்தாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் இந்த அழகை கண்டுபிடிச்சிட்டார். யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத நம்முடைய ஆண்டவருடைய அழகை ஒரு புறஜாதி கண்டுபிடிச்சார். ஏற்கனவே பார்த்துட்டு சொல்றீங்களா யார் அந்த புற? ஏன்னா நீங்க பேசுன அவங்களுக்கு கேட்டிருக்காரு, யார் அந்த புறஜாதி? பிலாத்து. சூப்பர். எப்படி பிலாத்துன்னு சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க, நாங்களும் சொல்லிட்டு. என்ன அடிப்படையில் சொன்னீங்க? பிலாத்து கடைசியா இயேசு கிறிஸ்துவை காப்பாத்துறதுக்கு போட்ட பிளான். சூப்பர் பிளானுங்க. உண்மையாலுமே சொல்றேன், இயேசு கிறிஸ்து எது பிளஸ் பாயிண்ட் இருக்கு அதை வச்சு பிளான் போட்டவர் பிலாத்து. பிளான் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ அழகு எவ்வளவா இருக்குன்னு சொல்லி ஜனங்களுக்கு காமிக்க விரும்புறாரு. அதுக்கு என்ன பண்ணாங்க? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்ப பிலாத்து எத்தனை பேர்த்த கொண்டு நிறுத்தினார் ஜனங்க முன்னாடி? 2 பேர். யார் அந்த 2 பேரு? ஒன்னு இயேசு கிறிஸ்து, இன்னொன்னு பரபாஸ். எதுக்காக பரபாசை கொண்டு நிறுத்திட்டு இந்த 2 பேர்த்துல யார் ரிலீஸ் பண்ணு சொல்லி கேட்டார். அவர் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா 2 பேரும் தனித்தனியா கூப்பிட்டு கூட கேட்டது ஒன்னா ஏன் நிறுத்தினார் பிலாத்து? இப்ப நான் கேட்கிற கேள்வியிலே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். கடைசி என்ன ட்ரை பண்றாருன்னா, இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பாருங்கப்பா, பரபாசுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தோற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப சொல்லுங்க, இந்த 2 பேர்த்துல யார் உங்கள்? 2 பேர்த்துல இல்ல, இதுல இயேசு கிறிஸ்து உங்க ராஜா, இப்பவாது பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். ஆனால் அதையும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணீங்க? ஏற்றுக்கொள்ள. சோ பரிபூர்ண தோற்றம் கொண்ட ஒரு மனுஷனை சீர்கட்ட பார்வை பார்த்த இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் கேவலமாக பார்த்தாங்க. அதைத்தான் ஏசாயா சொன்னாரு, மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய முகமானது அந்த கீழே. நெக்ஸ்ட் பாயிண்ட், பரிபூர்ண மனுஷன் சீர்கட்ட நிலைமையில் இருக்கிற ஜனங்களை எப்படி பார்த்திருப்பார்? இவ்வளவு நேரம் பார்த்தது சீர்கெட்ட பார்வை கொண்ட ஜனங்கள். பரிபூர்ண மனுஷன் எப்படி பார்த்தாங்க? ரொம்ப அசிங்கமா பார்த்தாங்க, கேவலமா பார்த்தாங்க. அடுத்த பாயிண்ட், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற பரிபூர்ண மனுஷன் இந்த சீர்கெட்ட ஜனங்களை எப்படி பார்த்திருப்பார்? அழகா பார்த்திருப்பாரா? அழகா பார்க்கறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. அப்ப எப்படி பார்த்திருப்பார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ரெண்டு வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கேன், நமக்கு அதான் இப்ப பார்க்க முடியும். பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராயும் பாடு அனுபவித்தவராயும் இருந்தார். நம்முடைய ஆண்டவர் துக்கம் நிறைந்தவராயும் பாடு அனுபவித்தவராயும் இருந்தார். துக்கம் நிறைந்த நேரத்தம் எப்பவுமே கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு, கேட்டுங்களா? பாடு அனுபவித்தர் அர்த்தம் எப்பவுமே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. ஒரு மனுஷன் கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதற்கும் பாடு அனுபவிப்பதற்கும் காரணம் என்னன்னா வீக்னஸ். பட் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய் இருந்ததற்கும் பாடு அனுபவித்ததற்கும் கண்டிப்பா அவருடைய பலவீனம் காரணம் அல்ல. அப்படி பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர்? பண்ணா அது பர்ஃபெக்டான பலியா இருக்காது. அப்படின்னா அவர் பாடு அனுபவித்ததற்கும் துக்கம் நிறைந்ததற்கும் என்ன காரணம்? அவர் கஷ்டப்பட்டிருக்காரு, வேதனைப்பட்டிருக்காரு, அழுதிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய ஓன் பலவீனம் அல்ல. ஏன் அழுதாரு, ஏன் கஷ்டப்பட்டாருன்னா, இட் இஸ் த ஃபீலிங் ஆஃப் a perfect man. ஒரு பரிபூர்ண மனுஷனுடைய
உணர்வுகள் இப்படித்தான். ஏன்? ஏன்னா பரிபூர்ண மனுஷனால அபரிபூர்ண மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்க முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல அப்படின்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்ப நடக்கூடாது, நடந்துச்சுன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிற யாருமே நமக்கு ஆகாது. சண்டை நிறைய பேருக்கு இருக்கும் போல இருக்கு. அப்படித்தான் சண்டை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அந்த வீட்டுல இருக்கிற ஒரு கை குழந்தை சின்ன குழந்தை பயங்கரமா கத்துது. அந்த வீட்டுல யாருமே போய் கேட்க மாட்டேங்கிறாங்க. தெரியல அவங்களுக்கு, பேரண்ட்ஸ் தெரியல, நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவீங்க? குழந்தை 1 மணி நேரமா கத்துது, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆகாது அந்த வீடு. என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல அப்படி என்ன? அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த குழந்தை என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பேரண்ட்ஸ் ஏன் உள்ள வந்து கேட்டா கூட நான் திட்டு வாங்கிக்கிறேன். எனக்கு இப்ப இந்த குழந்தை அழக்கூடாது. ஃபீலிங் வருதா இல்லையா? நமக்கே இவ்வளவு ஃபீலிங் வருதுன்னா, பக்கத்து வீட்டுல ஆகாத குழந்தை அழுகிறப்பே இப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னா, ஒரு பர்ஃபெக்ட் மேனுக்கு எவ்வளவு ஃபீலிங் இருக்கும். சோ நம்முடைய ஆண்டவர் எப்படி பார்த்தாருன்னா, எல்லா பிரச்சனையும் அவர் பார்க்கிறாரு, எல்லா ஜனங்களையும் பார்க்கிறாரு. எல்லாமே அக்கிரமம் பண்றாங்க, எல்லாமே அசிங்கம் பண்றாங்க, எல்லாருமே பாவம் பண்றாங்க. பார்க்கும்போது ஆண்டவருக்கு எப்படி தெரியுதுன்னா, அது பாவமா தெரியல, அவங்க பண்றது அக்கிரமமா தெரியல, அவங்க பண்றது தீய செயல்களா தெரியல. பர்ஃபெக்ட் மேனா இருக்கிற ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒருத்தர் பாவம் பண்ணும்போது இது நான் சரி பண்ண வேண்டிய விஷயம். அவர் செய்யற அக்கிரமத்துக்கு காரணம் அவங்க இன்னும் பாவத்தில் இருக்கிறாங்க. சோ இவர்கள் பாவம் போக வேண்டும் என்றால் இதுக்கு நான் இன்னும் தீவிரமா ஒர்க் பண்ணணும். சோ எப்படி எடுத்துக்கிறாருன்னா, ஒவ்வொருத்தருடைய குறைபாடுகளையும் நம்முடைய ஆண்டவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, நான் சரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன் தெரியுமா? அவர் ஒரு பர்ஃபெக்ட் மேன். நமக்கு கில்லுனா எவ்வளவு வலிக்குதோ அது ஒரு அளவீடு வச்சு எடுத்தா, நமக்கு கில்னா எவ்வளவு வலிக்குதோ அப்படிங்கிறத ஒரு அளவீடு வச்சு எடுத்தா, நம்முடைய ஆண்டவர் அதே மாதிரி கில்லிங்கன்னா அவருக்கு அதை விட 1000 மடங்கு வலிக்குது. என்ன பர்ஃபெக்ட் மேன். பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நமக்கு வலிக்குது அது அழுகும் போது, கரெக்ட் தானுங்க? அப்ப நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி வலிச்சு? வாசிங்க. உடல் மற்றும் மன அமைப்பு எவ்வளவு பூரணமானதாக இருக்கின்றதோ மற்றவர்கள் மீது அவர் அனுதாபம் கொள்வார். மேலும் என்னாகும்? ஆழமான காயத்திற்கு என்னாகும்? நம்ம வெர்சஸ் ஆதார வசனம் படிச்சோம் இல்லையா? என்ன வசனம் படிச்சோம்? எனக்கே மறந்து போச்சு. உங்களுக்கு மறந்து போச்சா? சூப்பர், நல்ல, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்று. சோ என்ன ஆச்சு? நம்முடைய ஆண்டவர் எல்லா ஜனங்களும் பண்ற சீர்கட்ட வேலையை பூரா பாக்குறாரு, பரிபூர்ண மனுஷனா பாக்குறாரு. எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதையெல்லாம் பார்த்துட்டு அனுதாபம் கொள்கிறவர்களா மாறுறாரு. அந்த அனுதாபம் கொள்ளக்கூடிய விஷயத்துல மேலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் எப்படி திங்க் பண்றாருன்னா, இந்த எல்லா பிரச்சனையும் யார் சரி பண்ணோம்? நான் சரி. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட துக்கம், நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாமே அவர் செஞ்சுட்டு அவர் படல, மத்தவங்க செய்யறத பார்த்து அதை தான் சரி பண்ண வேண்டிய விஷயமா அவர் என்ன பண்றாருன்னா ஏற்றுக்கொள்கிறார். அதுக்காக அவர் பாட அனுபவிக்கிறார். புரிஞ்சு அவங்களுக்கு? எங்கேயா தேவன் இயேசு கிறிஸ்துவ நீ போய் மத்தவங்க பலவீனத்தை சுமந்துப்பான்னு சொன்னாரா? மத்தவங்க பாவத்தை சுமந்துப்பான்னு சொன்னாரா? இல்ல. நோய்களை சுமக்க சொன்னாரா? இல்ல. என்ன பண்ணிருக்காருன்னா, இவரை தேவன் கொண்டு வச்ச நிலைமை அந்த மாதிரி நிலைமை. அந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, மத்த ஜனங்கள் செய்யற தப்பெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம இல்லைங்க, அதுக்கு தான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அவரால் செய்ய முடிச்சது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? தன்னுடைய உயிர் சக்தியை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் சரி பண்ண நினைச்சார். அதே தான் ஏசாயா சொல்றாரு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணிட்டார் அவரு. இன்னொரு உதாரணம் சொல்லி முடிச்சார் சப்ஜெக்ட். நம்ம வீட்டை எப்பவுமே நம்ம சுத்தமா தான் வச்சிருப்போம். நம்ம இது ரசல்பர் கொடுத்த எக்ஸாம்பிள் தான். நம்ம வீட்டை நம்ம எல்லாரும் சுத்தமா வச்சிருப்போம். கரெக்டா சொல்றது? இங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வீடு அவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம எல்லாருமே வீட்டை சுத்தமா வச்சிருக்கோம்னா, திடீர் ஒரு நாள் ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அவங்க வீடு இப்படித்தான் கிடக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க?
என்ன பண்ணுவான்? வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, வீட்டில் இருக்கிறவங்க கூப்பிட்டு கண்டபடி திட்டிட்டு என்ன பண்ணிடுவான்? வெளியே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? மேக்சிமம் நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஏன் தான் வந்தோமோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? வெளியே. ஏன்னா நம்மளால அந்த விஷயத்த பார்த்துக்க முடியல. கரெக்டுங்களா? பார்த்துக்க முடியல, அதுக்கு பரிகாரமும் செய்ய முடியல. ஏன்னா வீடு அப்படி இருக்கு. ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு, அந்த வீட்டுல இருக்காங்கல்ல, அசிங்கமா வச்சிருக்காங்கல்ல, அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அது பழகி 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 போய் வீடு சுத்தமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு எப்படி இருந்தா பிடிக்கும்னா, அங்க கசகச அப்படி என்ன அர்த்தம்? அவங்க கேரக்டர் அதை பார்த்து 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 பழகிருச்சு, ரஃப் ஆயிருச்சு. அந்த ரஃப்பான கேரக்டர் ஒரு அசிங்கம் நடக்கிறத பொறுத்துக்குது. பட் நம்மளால வீட்டை சுத்தமா வச்சிருக்கோம், உள்ள போய் இதை பொறுத்துக்க முடியல. கரெக்டுங்களா? யாராவது இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பொருள்கள்லாம் கசகசன்னு இருக்கிறத பார்த்துட்டு வேர்வை சிந்த நாம அந்த வீட்டுல இருக்கிற பொருள்களை ஒழுங்குபடுத்துவோம்? அப்படி ஒழுங்குபடுத்துறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகங்கிற வீட்டுக்கு வந்தாரு, எல்லாம் கசகச கசகச கிடக்குது. நான் சொல்ற பாசம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்டபடி கிடக்குது. பார்த்தாரு, பார்த்துட்டு நம்மள மாதிரி வெளியே போல என்ன நினைக்கிறார்னா, இதை எல்லாமே நான் சரி பண்ண வேண்டிய விஷயம். இறங்குறாரு, இறங்கி சரி பண்றாரு. ஒவ்வொன்னா சரி பண்ண அவருடைய உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு, அப்படின்னா அங்க இருக்கிற இம்பர்ஃபெக்ஷனை பர்ஃபெக்ட் மேன் சுமக்கிறார். அதைத்தான் ஏசாயா சொல்றாரு, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணிட்டாரு? புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஃபீலிங் தான் அவருக்கு காயத்தை ஏற்படுத்த தவிர அவருடைய பலகீனம் அவருக்கு எதையுமே கொடுக்கல. வாசிக்கலாம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏன்னா பாக்குற பார்வை சரியில்லை, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தார். ஏன்? நம்மளாம் அவ்வளவு மோசமா இருக்கிறோம், நம்மளை பார்த்து துக்கம் நிறைந்தவரா இருக்கார். துக்கம் நிறைந்தவரா இருந்தார், பாடு அனுபவித்தவரா இருந்தார். அனுபவிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போல, அந்த பாடுகளுக்கும் துக்கங்களுக்கும் பரிகாரமா தான் இறங்கி ஒவ்வொரு இடத்துலையும் பரிதபிக்க ஆரம்பித்தார். அப்படி பரிதபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசி. அதாவது ஒருத்தர்கிட்ட பலகீனம் இருக்கு, அந்த பலகீனத்தை சரி பண்றதுக்கு ஒருத்தர் போறாரு. அப்படி போகும்போது பலகீனத்தை சரி பண்ண வேண்டிய பலகீனம் யாருக்கு கொஞ்சம் வந்துடும், சரி பண்ண போனவருக்கு வந்துடும். இப்படித்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் சக்தி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே. வாசிக்கலாம், மார்க் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்டுபிடிச்சிட்டாரு. அவருடைய உயிர் சக்தி என்ன, அது விட்டாலிட்டி என்ன ஆகுதுங்க, போயிட்டே இருக்கு. அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, யார் என்னை தொட்டது. லூக்கா 8:46. அறிந்திருக்கிறேன். சோ வெரி கிளியர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உயிரை என்ன பண்ணிருக்காருன்னா மற்றவர்களுடைய பலகீனத்திற்காக செலவு பண்ணி. இதைத்தான் ஏசாயா சொல்றாரு, மற்ற எல்லாத்த பார்க்கிலும் அவருடைய முகம் அந்த கேடு அடைஞ்சிருச்சு. என்ன ஆச்சரியம் பாருங்க, சீர்கெட்ட பார்வை கொண்ட ஜனங்கள் பரிபூர்ண மனுஷனை கேவலமா பார்த்தாங்க. பரிபூர்ண மனுஷன் சீர்கெட்ட ஜனங்களை கேவலமா பார்க்கல. எப்படி பார்த்தா தெரியுமா? நான் சரி பண்ண வேண்டிய விஷயம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மெமோரியில இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது நான் கற்றுக்கொண்ட விஷயம், எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சே சகோதர சகோதரிகள் தவறுறாங்களோ, அந்நிய காரியங்கள் தலையிட்டாதீங்க, சகோதர சகோதரிகள் தவறுறாங்களோ அந்த இடத்துல நாம நினைக்க வேண்டிய விஷயம், இது நான் சரி பண்ண வேண்டிய விஷயம். ஐயோ அதை போய் நான் சரி பண்ண, அப்ப என் லைஃப், நம்ம லைஃப் ஆண்டவர் உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறாரு? என்னமோ கொடுக்கிறாரு போல் இருக்கு. என்ன கொடுக்கிறாரு? ஜீவன். வாட் இஸ் ஜீவன்? உயிரை கொடுக்க போறாரா? உயிரெல்லாம் கொடுக்க போறது இல்ல, உயிருள்ள நாட்களை கொடுக்கிறார். சோ எல்டர்ஸ் டீக்கன்ஸ் உடைய வேலை தான். எல்டர்ஸ் டீக்கன்ஸ் மாத்திரம் கிடையாதுங்க, எக்லீசியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெம்பருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, எங்கேயாவது நம்ம பார்வையில அபூர்ணமான விஷயங்கள், நியூ கிரியேஷன் பண்றத பாத்தீங்கன்னா, நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோங்க, நியூ கிரியேஷன் பண்றது பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க.
அப்படி பார்த்துட்டு செய்ய முடியல, அவங்க விரும்பலைன்னா விட்டுருங்க, வேண்டாம். பட் பார்த்துட்டு சும்மா இருக்கிற விஷயம் நமக்கு நம்முடைய ஆண்டவர் சரி பண்ற மாதிரி. வேற அப்படி நான் போய் சரி பண்ணும்போது எல்லாம் கேவலமா பார்ப்பாங்களே, கேவலமா தான் பார்ப்பாங்க. நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்தாங்க? கேவலமா. ஏன் அவரை கேவலமா பார்த்தாங்க? அவர் கேவலமா இருந்தாரு. ஏன் பார்த்தாங்க? பார்க்கிற பார்வை சரி. நம்மளை பார்க்கிற பார்வை எல்லாமே சரியா இருக்குன்னு தயவுசெய்து நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளை ஒவ்வொரு மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாம நம்ம பார்வைக்கு சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்துதான். தட் இஸ் கால்ட் ஃபீட் வாஷ். சோ இந்த சந்தர்ப்பத்துல இங்க மத்தியில இந்த ஏசாயா சொன்ன வசனத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லைஃப்ல எந்த இடத்துலையும் அவருடைய அழகானது சிதைக்கப்படல. மற்ற மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை பார்க்கிற பார்வையிலையும் நினைக்கக்கூடிய நினைவிலையும் பண்ணாங்க. ஆனா ஒரு காலம் நம்முடைய ஆண்டவர் அதை விட்டு கொடுக்கல. யூதர்கள் அல்லாத புறஜாதிகளுக்கு தெரிஞ்ச அளவு கூட யூதர்களுக்கு தெரியல. பட் நமக்கு எல்லாத்தோட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகா இருக்கான்னு நமக்கு தெரியும். ஏன் தெரியுங்களா? இப்ப கூட காலையில கூட மத்தியானம் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவாகிய தேவன்கிட்ட பரிந்து பேசிட்டு, ஹவு பியூட்டிஃபுல், எவ்வளவு அருமையான விஷயத்தை ஆண்டவர் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தயவு செஞ்சு அசிங்கமா என்ன பண்ணிட வேண்டாம், பாத்திர வேண்டாம். அட் த சேம் டைம் கூட இருக்கிற சகோதர சகோதரியும் நம்ம அசிங்கமா பாத்திர வேண்டாம். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது அவங்க செய்யற தப்பா நினைக்காதீங்க, நாம சரி பண்ண வேண்டிய விஷயமா நினைக்க. ஏன் தெரியுமா? அப்பத்தில் நம்ம எல்லாரும் ஒரே சரீரங்கிற கான்செப்ட் உள்ளது. அந்த ஒரே சரீரமா இருக்கிறது உண்மைனா எந்த தவறு நடந்தாலும் அதை தவறா பார்க்காதீங்க, அது சரி பண்ண வேண்டிய விஷயமா பாத்தீங்கன்னா சகோதர சிநேகமும் அன்பும் நமக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா போயிடும். சோ இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இந்த சத்திய தூதை கொடுப்பதற்காக வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே சமயம் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லீசியா சார்பில் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.